இது எப்படி நடந்திருக்கும்? இது அதே ரிங் தான். என்ன பண்ற அப்பண்ணா? ஷர்ட்டை ஒழுங்காவே அயர்ன் பண்ணல. இன்னைக்கு ஆபீஸ்ல எனக்கு மீட்டிங் இருக்கு. என்ன ராகுல், நீங்க வர வர அன்ரொமான்டிக்கா மாறிட்டு இருக்கீங்க. அப்பண்ணா, என்ன மாதிரி பிஸியா இருக்கிற ஆளுங்களுக்கு இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் டைமே கிடையாது. புரிஞ்சுதா? Now can I please go? என் கார் கீ எங்க? இந்தாங்க. நான் தர மாட்டேன். ஏய், என்ன விளையாட்டு அப்பண்ணா இது? எனக்கு ஆபீஸ்ல மீட்டிங் இருக்கு, லேட் ஆகுதுன்னு சொல்றேன்ல. அத பத்தி எனக்கு கவலை இல்ல. நீங்க ஒரு விஷயத்தை மறந்துட்டீங்க ராகுல். இன்னைக்கு நம்ம 2 பேரோட வெட்டிங் ஆனிவர்சரி. நீங்க எனக்கு இன்னைக்கு விஷயம் பண்ணல, அதே மாதிரி அன்பாவும் பேசல. எப்ப பார்த்தாலும் ஆபீஸ் ஆபீஸ் ஆபீஸ். அச்சச்சோ. ஐம் சாரி அப்பண்ணா. அப்பண்ணா, ஹாப்பி மேரேஜ் ஆனிவர்சரி. இன்னைக்கு நாம டின்னருக்கு போறோம், 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு. இல்ல, இன்னைக்கு எனக்கு 5 ஸ்டார் ஹோட்டலுக்குலாம் வரதுக்கு மூடே இல்ல. அதெல்லாம் போகட்டும், உங்க கையை கொடுங்க. அப்பண்ணா, கையை கொடுங்கன்னு சொல்றேன்ல. ஹாப்பி மேரேஜ் ஆனிவர்சரி. இங்க பாருங்க, இந்த ரிங்கை மட்டும் உங்க விரல விட்டு கழட்டினீங்க, அப்புறம் அவ்வளவுதான் சொல்லிட்டேன். சத்தியமா நான் சாகுற வரைக்கும் இந்த ரிங்கை கழட்டவே மாட்டேன். இது 100% ராகுல் ரிங் தான். இது ராகுலோட கைதான். அப்போ இது உண்மையிலே ராகுல்னா, பக்கத்துல இருக்க இவர் யாரு? அப்புறம் இந்த பொண்ணு? அண்ணி, குடிக்க ஜூஸ் வாங்கிட்டு வரட்டா? ப்ளீஸ் அண்ணி, நீங்க சாயந்தரத்துல இருந்து எதுவுமே சாப்பிடல. எனக்கு எதுவும் பிடிக்கல. ஆனா அண்ணி. தீபக், என்னை கொஞ்ச நேரம் தனியா விடு. நான் இவகிட்ட 1000 தடவை சொல்லியிருப்பேன் அந்த ஓட்ட ஸ்கூட்டரை தூக்கி போடுன்னு. ஆனா அவன் கேட்கவே இல்லை. நிச்சயமா ஸ்கிட்டா இருக்கும். ஆனா அந்த ஸ்கூட்டர் அவன் ஏற்கனவே வித்துட்டானே, அதை சுகானா தானே மறுபடியும் வாங்கிட்டு வந்து கொடுத்தா. இந்த தடவை வீட்டுக்கு போனது நான் ஸ்கூட்டரை தூக்கி போடுறேன்னா இல்லையான்னு பாரு. உன்னால நான் இப்போ டிவி ஹீரோயின் மாதிரி அழுதுகிட்டே இருக்கேன். வேற என்ன பண்றது? நீ என்ன நினைக்கிற? நான் கோயிலுக்கு போய் தீபத்து மேல கையை வச்சு என் புருஷனை காப்பாத்துன்னு கடவுள் கிட்ட கேட்க சொல்றியா? தயவு செஞ்சு என் புருஷன் கண்ணை திறக்கணும்னு வேண்ட சொல்றியா? இப்ப எல்லாம் கை மீறி போயிடுச்சு. ஈஷா, நீ உன்னாலதான் என் வாழ்க்கை இந்த மாதிரி சோகமயமா ஆயிடுச்சு. தாக்கூர், உன்னோட கபரை நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது. நீ சீக்கிரம் குணமாகணும். உன் கபருக்கு நீ பிராமிஸ் பண்ண ஞாபகம் இருக்கா? என் சந்தோஷத்துக்காக நீ என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொன்ன. You have to come back. You know how much I love you.